நாட்டின் 77வது குடியரசு தினம் நாடு முழுவதும் உற்சாக கொண்டாட்டம். டெல்லி கடமை பாதையில் பீரங்கி குண்டுகள் முழங்க தேசிய கொடியேற்றினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. இந்திய முப்படை வீரர்கள் டெல்லி கடமை பாதையில் மிடுக்கான நடை. தேசிய கொடியேற்றிய பிறகு அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை பறைசாற்றும் கொடியுடன் டெல்லி வானில் வட்டமடித்த துருவ் ஹெலிகாப்டர்கள். MI-17 மற்றும் அப்பாச்சி ஹெலிகாப்டர்களும் குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்றன. ध्वज फॉर्मेशन में 129 हेलीकॉप्टर यूनिट के 4 Mi-17 1V हेलीकॉप्टर्स इन्वर्टेड वाई फॉर्मेशन में उड़ान भरते हुए राष्ट्रीय ध्वज के साथ अपने हेलीकॉप्टर में फॉर्मेशन का नेतृत्व करते हुए ग्रुप कैप्टन आलोक अहलावत, विंग कमांडर आशुतोष खंडूरी भारतीय सेना के ध्वज के साथ विंग कमांडर अभिषेक मल्होत्रा नौसेना के ध्वज और ஆபரேஷன் சிந்தூரின் போது முக்கிய பங்காற்றிய ட்ரோன் படைப்பிரிவான சக்திவான் வீரர்கள் மிடுக்கான அணிவகுப்பு. தீவிரவாதிகளின் இலக்குகளை துல்லியமாக தாக்கிய சூர்யாஸ்திரா ராக்கெட் லாஞ்சர்களுடன் காட்சிப்படுத்தப்பட்டன. Lieutenant Mehak Bhati is leading the Suryastra Universal Rocket Launcher System. And following the Suryastra, the BrahMos weapon system led by Captain Animesh Rohela of the 3. ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை பறைசாற்றும் வெற்றி திலகத்தை வானில் உருவாக்கிய போர் விமானங்கள். ரஃபேல், சுகோய், MiG-29 விமானங்கள் இணைந்து குடியரசு தின நிகழ்வை வண்ணமயமாக்கின. இந்திய ராணுவத்தில் பணியாற்றும் தனித்துவமான லடாக் ஒட்டக படைப்பிரிவின் கண்கவர் அணிவகுப்பு. மோப்ப நாய்கள் மற்றும் உளவு பார்க்க பயன்படும் கழுகுகளும் கடமை பாதையில் காட்சிப்படுத்தப்பட்டன. ब्लैक काइट्स शिकारी पक्षी रैप्टर्स प्रसन्नता और गर्व का विषय है कि राष्ट्र सेवा में सतत तत्पर ब्लैक काइट्स आज परेड में अपनी उपस्थिति दर्ज करा रहे हैं. டெல்லி குடியரசு தின அணிவகுப்பில் தமிழ்நாடு சார்பில் அனைவரையும் கவர்ந்த அலங்கார ஊர்தி. தமிழர்களின் பாரம்பரியமான ஜல்லிக்கட்டு, சிலம்பாட்டம், மயிலாட்டத்தை எடுத்துரைத்தது. நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பறைசாற்றும் அலங்கார ஊர்திகள். கேரளா மற்றும் நாகாலாந்து மாநில வாகனங்கள் கவனத்தை ஈர்த்தன. குடியரசு தின விழாவை ஒட்டி டெல்லி போர் நினைவு சின்னத்தில் பிரதமர் மோடி மரியாதை. நாட்டிற்காக உயிர் நீத்த வீரர்களுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி. சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு முதன்முறையாக சென்று திரும்பிய இந்தியர் சுபான்சு சுக்லாவிற்கு அசோக் சக்ரா விருது குடியரசு தின விழா கொண்டாட்டத்தின் போது வழங்கினார் திரௌபதி முர்மு. நாட்டின் 77வது குடியரசு தின விழா சென்னை மெரினாவில் கோலாகல கொண்டாட்டம். முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் ஆளுநர் RN ரவி. குடியரசு தின விழாவிற்கு வந்த ஆளுநரை பூங்கொத்து கொடுத்து வரவேற்ற முதலமைச்சர் MK ஸ்டாலின். ஆளுநருக்கு முப்படையினர் மற்றும் காவல்துறையினர் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டனர். 77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பு. தமிழக அரசின் 20 துறைகளின் சாதனைகளை விளக்கும் வகையில் பங்கேற்ற அலங்கார ஊர்திகள். ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 2200 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 1,20,200 ரூபாய்க்கு விற்பனை. தம்பி விஜய் தனியாக நின்றால் ஜீரோதான் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். தனியாக இருக்கும் ஜீரோவிற்கு மதிப்பில்லை என்றும் பேட்டி.
தாவேக தலைவர் விஜய் முதலில் வீட்டை விட்டு வெளியில் வர வேண்டும். வீட்டில் இருந்து கொண்டு கொள்கை எதிரி, புடலங்கா எதிரி என்று பேசுவதா என டிடிவி தினகரன் காட்டம். ஊழல் ஒழிப்புங்கிறீங்களா? நீங்க உங்க பணத்தை பிளாக் டிக்கெட் வித்து தானே அந்த ஊழலே உங்களால ஒழிக்க முடியல. 100 ரூபா 150 ரூபா டிக்கெட் 1000 2000 ரூபாய்க்கு விற்கிறானா? அதை கூட உங்களால ஒழிக்க முடியல. நீங்க என்ன நாட்டு ஊழல் முதல்ல வெளியில வாங்க சார். வீட்டுக்குள்ளார உட்காந்துட்டு ஊழலை ஒழிப்போம், கொள்கை எதிரி, புடலங்கா எதிரி. தேமுதிகவில் முன்னாள் எம்எல்ஏக்கள் 20 பேர் உள்ளனர் என்பதை திமுக, அதிமுக கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும் என விஜய பிரபாகரன் பேச்சு. கூட்டணியில் கூடுதல் இடங்களை கேட்பது தங்கள் உரிமை என்றும், கொடுப்பது உங்கள் கடமை என்றும் 2 கட்சிகளிடமும் ஒரே நேரத்தில் பேரம். இன்னைக்கு நாங்க சிஎம் ஆடுறோம், கூட்டணி செல்ல உங்களே சிஎம் ஆக்குறோம். அதனால வேற பேசாதீங்க. இன்னைக்கு திமுக அதிமுக வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்கீங்களா? நாங்க இன்னைக்கு 170 சீட்ல நிப்போம், 180 நிப்போம், 150 நிப்போம்ட்டு உங்களுக்கான மரியாதை, உங்களுக்கான லெவல் உங்களுக்கு ஒன்று இருக்குல்ல. அப்ப அதே தான் எங்க கட்சிக்கும் இருக்கு. நாங்க எதுக்கு அது கீழே வரோம்? அதுக்கு எங்களுக்கான மரியாதை நாங்க கேட்கிறோம், எங்களோட உரிமையை நாங்க கேட்கிறோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.